ஒப்பற்ற வீரம் கொண்ட மாவீரன் ஒருவர் ஒரு நாட்டின் அரசராக இருந்தார். ஒரு முறை அவர் பக்கத்து நாட்டின் மீது போர் தொடுக்க பெரும் படையுடன் சென்றார். போரின் முடிவில் வெற்றியும் கண்டார். வெற்றி பெற்ற அவர் பல நாட்கள் பயணத்திற்கு பின் தன் நாட்டை அடைந்தார். தலைநகரத்தை அடைய இன்னும் சில நாட்கள் பயணம் தேவைப்பட்டது. பயணத்தால் தன் வீரர்கள் களைப்படைந்திருப்பதை அரசர் உணர்ந்தார். அப்போது அருகில் இருந்த சிற்றூர் ஒன்று அவர் கண்களுக்கு தெரிந்தது. உடனே வீரர்களை பார்த்து, நாம் இங்கேயே முகாமிட்டு தங்குவோம் என்றார். உடனே அங்கு ஒரு முகாம் அமைக்கப்பட்டது. வீரர்கள் பசியுடன் இருப்பதை அறிந்தார் அரசர். உடனே படைத்தளபதியை அழைத்து, அருகிலுள்ள ஊருக்கு சென்று நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு வாருங்கள், தேவையான வீரர்களை உம்முடன் அழைத்துச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். அதைத் தொடர்ந்து சில வீரர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் தளபதி. அவர்கள் ஊருக்குள் சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் எதிரில் உழவன் ஒருவன் வந்தான். அவனை கண்ட படைத்தலைவன், இந்த ஊரிலேயே வளமான தோட்டத்துடன் கூடிய நல்ல விளைநிலம் எங்கே உள்ளது, எங்களுக்கு காட்டு என்று கூறினான். உழவன் அவர்களை அழைத்துச் சென்று ஒரு நிலத்தை காட்டினான். அங்கே ஒரு பக்கம் வாழையும் தென்னையும் காய்த்து தொங்கின, இன்னொரு பக்கம் கரும்பும் நெல்லும் நன்றாக விளைந்திருந்தன. இதனை கண்டு மகிழ்ச்சியுற்ற படைத்தலைவன், வீரர்களே, வயலுக்குள் இறங்கி உங்கள் விருப்பம் போல் உணவுப் பொருட்களை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட ஆரவாரத்துடன் வீரர்கள் அந்த வயலில் இறங்கினர். இதை கண்ட அந்த உழவன், சற்று பொறுங்கள், இதைவிட அருமையான விளைநிலம் ஒன்று உள்ளது. எல்லா பழ வகைகளும் கரும்பும் நெல்லும் காய்கறிகளும் அங்கே நிறைய உள்ளன என்றான். என்ன, இதைவிட அருமையான நிலம் இருக்கிறதா? அப்படியென்றால் நாம் அங்கே செல்வோம் என்றான் படைத்தலைவன். உழவன் முன்னே நடக்க அவனை தொடர்ந்து படைத்தலைவனும் வீரர்களும் நடந்தார்கள். வெகு தூரம் நடந்த பிறகு ஒரு நிலத்தை காட்டிய அவன், இதில் உங்கள் விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லுங்கள் என்றான். அந்த நிலத்தை பார்த்த படைத்தலைவன் வெறுப்படைந்தான். உழவனே, எதற்காக எங்களை இவ்வளவு தொலைவு வீணாக அழைத்து வந்தாய்? நீ முதலில் காட்டிய நிலமே இதைவிட வளமாக இருந்தது என்று கோபத்துடன் கேட்டான். ஐயா, நான் முதலில் காட்டியது வேறு ஒருவருடைய நிலம். நீங்கள் அந்த நிலத்திலிருந்து உணவுப் பொருட்களை எடுத்திருந்தால் அந்த உழவனின் இழப்பிற்கு நானும் காரணமாவேன். ஆனால் இந்த நிலம் எனக்கே சொந்தமானது. அதனால்தான் உங்களை இங்கு அழைத்து வந்தேன். இங்கு உங்கள் விருப்பம் போல உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்லுங்கள் என்றான். உழவனுடைய பேச்சு படைத்தலைவனின் உள்ளத்தை தொட்டது. அவனுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி உண்டானது. ஓர் உழவனுக்கு இருக்கும் நேர்மையான உள்ளம் தனக்கு இல்லையே என்று வருந்தினான். அந்த நிலத்தில் எதையும் தொடாமல் திரும்பினான் படைத்தலைவன். மேலும் தன் வீரர்களிடம், இந்த ஊரில் எந்த பொருளை எடுத்தாலும் அதற்குரிய விலையை தந்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான்.